அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சத்தான டேஸ்டான எள்ளு மிட்டாய்ங்க. இந்த எள்ளு மிட்டாய் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸை நான் அந்த வீடியோ ஃபுல்லும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செய்து பாருங்கள். ரொம்ப நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப கிறிஸ்பியான இந்த மாதிரி எள்ளு மிட்டாய் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சிங்க. அதில் ஒரு எண்ணெய் சட்டி போட்டுக்கலாம். அந்த எண்ணெய் சட்டி நல்லா சூடானோன்னா 100 கிராம் எள்ளை எடுத்துருக்கேன். இந்த 100 கிராம் எள்ளையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எள்ளை வறுத்து விடுங்க. எள்ளை வறுக்கும் போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எள்ளு அப்படியே லைட்டாக பொரியும். கடுகு பொரியிற மாதிரி வெடித்து செதறாது, லைட்டாக பொரியும். அப்படி பொரிய ஆரம்பிக்க உடனே நம்ம அடுப்பை நிறுத்திடணும். நிறுத்திட்டு இந்த பேன் சூட்லேயே தான் நம்ம வறுக்க போகிறோம். நீங்கள் அதை ஃபுல்லும் பொரியட்டுன்னு நினச்சிட்டு அந்த தீயிலேயே வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா எள்ளு கருகிடும். நம்மளுடைய மிட்டாய் டேஸ்ட்டு டோட்டலாக மாறி கசப்பு கொடுத்துரும். அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ எனக்கு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுப்பை நிறுத்திட்டு நல்லா பொரியிற ஸ்டேஜ் வந்தோன்னே இதை எடுத்து நம்ம வெளியில் ஆற வச்சிடலாம். இப்போ சரியான பதம் வந்துட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் நீக்கிய வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது எண்ணெய் சட்டியில் சேர்த்துங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது, கவனம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ இந்த எள்ளோட இந்த வேர்க்கடலையை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெய் சட்டியில் அதே மீடியம் ஃப்ளேமில் 100 கிராம் எள்ளுக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளத்தில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த பாகுப்பதமும் தேவையில்லை. இந்த வெல்லம் தண்ணியில் கரையணும். அதை வடிகட்டி எடுக்க போகிறோம். கல்லே இல்லாத வெல்லமாக இருந்தாலும் நம்ம வடிகட்டி சேஃப்டியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன கல் இருந்தாலும் டோட்டலாக அந்த மிட்டாயோட டேஸ்ட்டை அதுக்கு எடுத்துடும். இங்கே பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ வடிகட்டி எடுக்கும் போதே நீங்கள் அந்த வடிகட்டியில் எவ்வளோ கல் மண் இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக அந்த பேனையும் நீங்கள் அலசி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பேன்லேயும் மண் ஒட்டி இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது திரும்ப மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு பார்த்து வச்சுட்டு நம்ம வடிகட்டின இந்த சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் சரியான கம்பி பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். இந்த கம்பி பதம் நம்ம கையால் எடுக்கும் போது சுடும். அதனால் நான் ஒரு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்ஸாக விட்டு நான் காட்ட போகிறேன். இப்போ நம்மளுக்கு பாகு பதமானது கொஞ்சம் திக்காகிட்டே இருக்குது. நல்லா திக்கானோன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பாகு கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஒரு கரண்டியில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 2-3 சொட்டு விடுங்க. விட்டுட்டு நம்ம கைவிரலால் எடுத்து பார்ப்போம் பதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பிசுப்பாக கொழப்பாக இருக்குது. இந்த பதம் நமக்கு தேவையில்லை. இப்போ அடுத்தது நல்லா ரொம்ப திக்காயிடுச்சு. இதுக்கு ஒரு 1/2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்த நம்மளுக்கு பதம் வரும். இந்த பதம் வந்தாலும் இந்த பதத்தையும் நம்ம செக் பண்ணுவோம். முன்னாடி எடுத்த மாதிரியே ஒரு கரண்டியில் தண்ணி வச்சுட்டு 2-3 சொட்டு விடுங்க. இப்போ சொட்டு விடும்போதே பாருங்கள் நல்லா அழுத்தமாக விழுது. அடுத்தது அதை எடுத்து பார்க்கும்போது நல்லா கட்டியாக மிட்டாய் மாதிரி இருக்குது. சரியான பதங்க. இப்போ கவனமாக அடுப்பை நிறுத்திடணும். அடுப்பை நிறுத்தின பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. அந்த பேன் சூட்லேயே தான் நம்ம கிளறிட்டு இருக்கோம். அடுப்பை நிறுத்திட்டோம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆன பிறகு இதை எடுத்து அப்படியே நம்ம பாலாக உருட்டிக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டில் நல்லெண்ணெய் தடவிக்கலாம். நல்லெண்ணெய் தடவும் போது தான் அந்த எள்ளு மிட்டாயோட வாசனை ரொம்ப அதிகமாக காட்டும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் தடவிட்டு அது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சோள மாவு சேர்த்துக்கலாம். எந்த மாவாக இருந்தாலும் தூவி விட்டுட்டு எல்லா பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க மிட்டாய் தட்டோடு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இதுமாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எள்ளு கடலை சேர்ந்த பாகை அப்படியே இதில் தட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம கரண்டியில் உள்ளதை ஒரு ஸ்பூன் அளவு அப்படியே வலிச்சு விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக வலிச்சிடலாம். எல்லாம் வலிச்சு எடுத்த பிறகு அந்த சூடாகவே இருக்கும் போதே நம்ம கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு உருட்டிடணும். நான் எனக்கு சூடு தாங்காது கை அப்படின்னு நினச்சிங்கன்னா தட்டில் அப்படியே பரப்பி வச்சுட்டு நம்ம பாராக எடுத்துடலாம். சுட நல்லா அழுத்தி பிடிக்கணுங்க. அப்போ தான் நல்லா அழுத்தமாக இருக்கும். கடிக்கும் போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அழுத்தி பிடிச்சிட்டேன். இதேமாரி நம்மளுக்கு எவ்வளோ உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு சுட பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. நான் இதேமாரி கொஞ்சமாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு எள்ளு உருண்டை. அடுத்தது நம்ம பார் செய்ய போகிறோம். அந்த தட்டில் அப்படியே ஈவனாக பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்ட பிறகு நம்மளுக்கு சாதாரண ஒரு ஸ்பூன் எடுத்து அது மேலே அப்படியே நல்லா தேய்ச்சி விடணும். அழுத்தி விட்டு தேய்ச்சி விடும் போது நல்லா ஷைனிங் கொடுக்கும். நல்லா அழுத்தி விடும் போது நல்லா திக்காகி கடிச்சு சாப்பிடும் போது மொறுப்பாக இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டாச்சு.
இப்போ ஓரத்தை அப்படியே சரி செஞ்சிடணும். சரி செய்யும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தேய்ச்சி விடும் போது மேலே நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சரி பண்ண பிறகு இதை ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. நம்ம வச்சுருக்க சூட்டோட பாதி சூடு குறையணும். அந்த சூடு வந்த பிறகு இதை நம்ம வெட்டி வச்சிடணும். ஏன்னா நல்லா ஆறின பிறகு வெட்டுறது கஷ்டம். வெட்டுறது நீங்கள் தோசை திருப்பி மூலம் வெட்டும் போது பிசுறு இல்லாமல் இருக்கும். இந்தமாதிரி இப்போ வெட்டும் போது எவ்வளோ அழுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்ட பிறகு உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். தோசை திருப்பியில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதுமாரி துண்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுமாரி துண்டு போட்டுட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு நம்ம எப்படி உடைக்க முடியுதுங்கிறத காட்டுறேன். உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மிட்டாயும் நல்லா ஆறிடுச்சு. உடைக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஆறின பிறகு நீங்கள் கட் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் நம்மளுக்கு பாதி சூட்டில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். சூப்பரான டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான எள்ளு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மிட்டாய்ங்க. இதை மாதத்துக்கு 2 வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. மாதவிடாய் பிரச்சனையே இருக்காது. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.